சங்கம் தொடங்கும் இந்த வேளையில் சங்கமத்தில் ஒரு சில நபர்கள் சந்திக்கக்கூடிய தங்களது மலரும் நினைவுகள். இந்த வகையில் முதலாவதாக நமது கல்லூரியில் மின்னல் மற்றும் மின்னணு துறையை படித்து தற்போது ஜெயலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒப்பூர் இந்த கல்லூரியில் மின்னல் மற்றும் மின்னணு துறையின் தலைவராக தற்போது பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர் திரு என் சிவகுமார் அவர்களை தனது கருத்தை கலந்து கொள்ளுமாறு நிர்வாக தலைமை ஐயா அவர்கள் மற்றும் இதில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் துறை தலைவர்கள் முதல்வர் கல்லூரி மாணவர்கள் ஸோ ஒரு கல்லூரி சிறப்பாக இயங்குகிறது என்றால் மிகச்சிறந்த உதாரணம் அந்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள். ஸோ அந்த வகையில் நமது முன்னாள் மாணவர்கள் நாம் ஸோ ஒவ்வொருவரும் ஒரு துறை, ஒரு கண்ட்ரி, ஒரு ஸ்டேட், அந்த லெவலில் எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90%. ஸோ ஒரு கல்லூரியின் பெருமை அப்படிங்கிறது முன்னாள் மாணவர்கள் சங்கம் கண்டிப்பாக அலுமினி அசோசியேஷன் மட்டும்தான் சொல்லும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த காலகட்டத்தில் வியாபார நோக்கத்தில் செயல்பட்டு வருகிற பெரும்பாலான கல்லூரிகளில் நமது கல்லூரி ஒரு ஏழை மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பெருமையோடு ஆரம்பிக்கப்பட்டது 84. ஸோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ரீச் டெவலப் ஆகிருக்கு. என்ஜினியரிங் காலேஜஸ், தென் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், பர்டிகுலராக இந்த கேம்பஸில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் டெவலப் ஆகிருக்கு. எல்லாரும் மிகப்பெரிய பெருமை. ஸோ ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி முன்னாள் மாணவர்கள் நமது சார்பாக நமது பிள்ளை அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி குரூப் மிஸ்டர் சரவணன் அவரோட பையன் இங்கே தான் படித்தாப்புல. சரவணன் வந்து அகாடமிஷியன் எங்கிட்ட அடிக்கடி நாங்கள் தொடர்பில் இருந்துட்டு இருக்கோம். நான் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், பருவூர் ஸ்ரீனிவாசன். ஸோ இவங்க ரொம்ப மிக நெருங்கிய தொடர்பில் இருந்துட்டு இருக்கோம் வட்டத்தில். ஸோ எங்கிட்ட எப்பயாவது பேசிட்டு இருக்கும்போது சரவணன் கேட்டார்ல, என் பையனை எங்கேயாவது படிக்க வைக்கணும், டிப்ளமோ படிக்க வைக்கணும், நல்ல காலேஜ் சொல்லிடுறாங்க. நான் இம்மிடியட்டா அடுத்த செகண்ட் டே நம்ம காலேஜ் இருக்கு, நீ எதுக்கு அடுத்த காலேஜ் வச்சு நினைச்சிருக்க? நம்ம காலேஜ் இல்லையா அப்படின்னா, நம்ம காலேஜ்ல தான் அப்படின்னு எதுவுமே சொல்ல. எல்லாம் கரெக்டா இருக்கு, நம்ம இருந்ததை விட நல்லா ஸ்ட்ரிக்டா இருக்கு. இப்போ அஸ் அ பேரண்டா நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கணும், நம்ம பையன் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோம். அன்னைக்கு அஸ் அ பேரண்டா நம்மளோட பேரண்ட்ஸ் அதுதான் நினைச்சாங்க, நிர்வாகமும் நினைச்சது. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். ஸோ அந்த இதில் அவர் இங்கே தான் படிக்க வச்சாரு. நான் ஜாயின் பண்ணும்போது அப்போ மிஸ்டர் பாலசுப்ரமணியன் சார் தான் பிரின்சிபலாக இருக்காரு. அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், சார் இவனுக்கு 98.5 99 குறையக்கூடாதுன்னு. 98.5 98.6 எடுத்தாப்புல. அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதே மாதிரி 2 கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களே அதே மாதிரி தான் சார் அப்போ பொறுப்பேற்றுட்டாரு. வந்து பார்த்துட்டு சார் மிஸ்டர் குணா சார் ட்ரிபிள் ஹெச்ஓடி அவரை ரெஃபர் பண்ணி சார் கிட்ட சொன்னேன். சொன்ன உடனே இதே மாதிரி தான் சொன்னேன், 97 98 குறையக்கூடாது சார். 98 2 பேருமே அண்ணன் தம்பி 2 பேரும், 97 ஒருத்தர் 98 ஒருத்தர், 2 பேரும் டாப் இன்ட்ராக்டர்ஸ்ல ஜாயின் பண்ணாங்க, பிளேஸ் ஆனாங்க. இப்போ கத்தாரில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் என் ஒருத்தன் மூலமாக நான் சொன்ன சின்ன உதாரணம். அடுத்தது ஸ்ரீனிவாசன் கேட்டாப்ல, சிவா அப்படின்னாப்ல. ஓகே, சிவில் ஸ்ரீனிவாசனோட அக்கா பையனுக்கு ஒன் இமீடியட்டா குணா சார் ஃபோன் பண்ணேன், சாரை வந்து மீட் பண்ணேன். ஓகே மீட் பண்ணிடலாம். வேற எந்த காரணங்களும் நான் கேட்கல, எப்படி இருக்கு அப்படி இருக்கு அதெல்லாம் கிடையாது. பையன் ஒரு முறை கிண்டல் அடிச்சான், அண்ணா கொண்டு முள்வேலி முகாமில் போட்டீங்க அப்படின்னா இப்படிதான் தான் இருக்கும், நாங்கள் அப்படி இருந்ததுனால தான் இப்படி இருக்கோம் அப்படின்னோம். ஸோ நம்பர் 1 டிசிப்ளின். நான் எங்கே போனாலும் இன்னைக்கு அகாடமிஷியன் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறேன், நிறைய ப்ராப்ளம்ல ஃபேஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பேசும்போதெல்லாம் நான் முத்தாயம்மாள் மட்டும்தான் நான் பெருமையாக பேசிட்டு இருக்கேன். பிகாஸ் நாங்கள் மோல்டட் பை முத்தாயம்மாள் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்பர் 1 இன் டிசிப்ளின் ஓவரால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா
சொல்ல முடியும். கண்டிப்பா அது ஒரு செகண்ட் நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் போற இடத்துல முத்தாய்மான் சொன்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய பெருமை. நம்ம அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப பெருமையா இருக்கோம். அடுத்தது ஆசிரியர் மாணவர் உறவை பத்தி சொன்னோம் அப்படின்னாக்கா, இந்த காலகட்டத்தில் வந்து ஆசிரியர் மாணவர் உறவு அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கையான விஷயமா தான் இருக்கு. ஜெனரேஷன் கேப் அது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆசிரியர்கள் ஐயா முருகேசன் சார் வந்து நின்னாரு, யாருமே கண்டுபிடிக்கல. நான் இங்கே 2006 எப்படி ஜாயின் பண்ண வரும்போது முதல் நாள் போய் பார்த்துட்டு சொன்ன உடனே அவர் சொன்னார், சரி ரொம்ப பெருமையா அப்படின்னு. ஸோ அந்த வகையில் முத்தாயம்மாள் பாலிடெக்னிக்கில் நம்ம படித்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு உதாரணமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. நிறைய பேசலாம், நிறைய நேரம் நினைச்சேன். முக்கியமான விஷயத்தினால வெளியில் போகிறது. சாரி. இந்த சங்கமைப்பில் அடுத்ததாக மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க, சொந்த ஊர் ஆத்தூர், தற்போது கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மிக சிறந்த வெற்றியாளர் கூட. அவரை நம்முடன் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். திரு ஜெய்சங்கர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். 25 வருஷத்துக்கு பின்னாடி இப்ப நம்ம அனைவருமே இப்ப இந்த இடத்துல சங்கமிச்சிருக்காங்கன்னா, இந்த கல்லூரியை வந்து நினைச்சு நான் உண்மையான பெருமை போடுறேன். இந்த காலையில என்னைக்கு நம்ம சேர வந்தோம்னா, அன்னைக்கு இருந்து எனக்கு எப்படி மனசு, அதாவது ஊர்ல இருந்து இங்க ஏற்பாட்டை செஞ்சு கொடுத்த எனது இனிய நண்பர், நம்ம நண்பர் கல்லூரி தோழர் ரமேஷ் அவர்களுக்கு நான் நன்றி கடமைப்படுறேன். நம்ம வந்து 88ல சேர்ந்து 91ல நம்ம பிரிஞ்சப்ப நம்ம நினைச்சிருப்போம், அந்த ஆட்டோகிராஃப் எழுதி கொடுத்துருப்போம். நம்ம நீ எனக்கு நல்லா இது பண்ணணும், எனக்கு போன் பண்ணணும், நம்ம அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம கான்டாக்ட்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, இன்னைக்கு பார்த்தோம்னா ஒல்லியா இருக்கிறவங்களும் முண்டா இருக்கிறோம், முண்டா இருக்கிறவங்களும் ஒல்லியா இருக்கிறோம். யாருக்கே தெரியல. இப்ப தாராள போயிருந்தப்ப கூட நம்ம நின்று கூட ஒரு சின்ன சம்பவம் எல்லாமே போய் நின்னோம். நம்ம ஆங்கில ஐயா ராஜேஷ் கண்ணா சார் வந்து நின்னாரு, சேர்மன் அசந்துறாரு, நீங்க அப்படின்னாரு. நான் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன்னா இந்த பருவம் மாற்றம் அப்படி இருக்கு. இது வந்து ஒரு பசுமையான நினைவு. உண்மையாலுமே இது வரைக்கும் இந்த கல்லூரிக்கு வந்து நம்ம இன்னும் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம தாராளரை பத்தி நேரத்துல ஒரு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம படித்த காலத்துல கூட நம்ம வந்து ஆசிரியர் பாடநாட்டில் இருக்கும்போது கூட தாராளர் வரும்போது நேரம் போகும்போது கூட நம்ம அவருடைய டிசிப்ளினை பார்க்கணும். ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமா, நம்ம ரமேஷ் சொன்னது மாதிரி ஒரு மிலிட்டரி மேன் மாதிரி ஒரு ஆர்டர், டிசிப்ளின், அவருடைய உழைப்பெல்லாம் பார்த்தோம்னா உழைப்பால் உயர்ந்த உத்தமர். அதாவது நம்ம வரலாறு தான் நம்ம படிச்சிருப்போம், படத்துல தான் நம்ம படிச்சிருப்போம். உண்மையாம நேரில் பார்த்த ஒரு நண்பர், அவர் நேரில் பார்த்த ஒரு மனிதர் வந்து யாருன்னா உழைப்பால் உயர்ந்தவர்னா, படிப்பு வந்து 3ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் இவ்வளவு கற்புகள் வச்சுமா இருக்கிற அந்த முத்தாய்மாள் பாலிடெக்னிக் நிறுவனர் தான் நான் முன்னாடி நான் வந்து மனசுல வச்சிருக்கேன். இவர் நினைச்சு கூட நான் வந்து பெருமைப்படுறது என்னென்ன விஷயங்கள், என்னோட நிறுவனத்துல கூட இந்த கல்லூரிய இந்த பெயிண்ட் கலரு, என் அருமை நண்பர் வைத்தியை கூட நான் சொல்லுவேன், நான் சொல்லி தமாஸ் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம இந்த கல்லூரியில் படிச்சதுனால இந்த கல்லூரியுடைய என்னோட நிறுவனத்துக்கு ஃபேக்டரிக்கு கூட இந்த கலர் தான் அடிச்சிருப்பேன், இந்த ஜன்னலுக்கு அந்த பெயிண்ட் தான் அடிச்சிருப்பேன். இங்க கூட மாத்திருக்காங்க. ஆனா நான் படிச்ச காலத்துல இந்த பெயிண்ட் வந்து ப்ளூ பெயிண்ட், அந்த பெயிண்ட் தான் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி ஒர்க்கர்ஸுக்கு வந்து அந்த கோட்டு ப்ளூ கோட்டு அந்த நினைவா, ஏன்னா மனசுல ஒவ்வொன்னு அந்த குறிக்கோளை அவர் வந்து அவரை நினைச்சு பார்ப்பேன். நான் இப்படி வந்து ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னாக்கா, அவர் வந்து நின்னாருனாவே ஐயா அவர் சிவில் ஹெச்ஓடி சார் கூட இருந்தாலும் கூட அவருடைய ஐடியா சொல்லுவார். எனக்கு அவரை வந்து எனக்கு தெரியும், அவரை எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் எனக்கு அவர் நல்லா தெரியும். அவர் வந்து நிற்கும் போது அவர் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி டைரக்ஷன்ல கண்டனம் அப்படி பண்ணணும் அப்படின்னு நிற்கும் போது, இன்னைக்கு இந்த கல்லூரியை பத்தி நம்ம பெருமைப்படுறது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அப்ப பார்த்தும் போது ஒரு ஹாஸ்டல்ல ஒரு 2 பில்டிங், ஆனா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தோம், இந்த பில்டிங்கை பார்த்தோம்னா நாம பாக்குறது வந்து புதுசு. ஆனா அவர் சேர்மன் வந்து மணக்கண்ணாலே
முன்னாடியே அந்த பில்டிங்கை பார்த்துருக்கிறாரு அப்படின்னா அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த ரமேஷ் சொன்ன மாதிரி இந்த மேடு பள்ளத்தை நம்ம பார்க்கணும், பசுமை நினைவுகள் இந்த இடத்துல இது இருக்கு, இந்த ஹாஸ்டல் இங்க இருந்தது, பாத்ரூம் இங்க இருந்தது அப்படின்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பில்டிங்ல நம்ம வந்து இருக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம், அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உண்மையாலுமே இது ஏற்பு கொடுத்த ரமேஷுக்கு நம்ம மீண்டும் ஒரு மாதிரி நான் நன்றி சொல்லி, ஏன்னா நான் நினைச்சே பார்க்கல இவ்வளவு பேர் நம்ம வருவோம் இவ்வளவு சந்திப்போம் அப்படின்னா நான் நினைச்சே பார்க்கல. மறுபடியும் நான் வந்து இந்த காலையில சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஆமா மறுபடியும் காலையில சேர்ந்தவன் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது இந்த நிகழ்வு கேட்டார் ரமேஷுக்கு நன்றி கூறுகிறோம். என்னுடைய கல்லூரி நண்பர் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களுடைய பிரதிபலிப்பா நான் சொல்லியிருக்கேன். நீங்களே இந்த நிறைய பேர் பேசுறது காத்திருக்கிறீங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி நல்லா இந்த குடும்பத்தவங்களை கலந்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவரும் இந்த இப்ப சேர்ந்துருக்கிறோம் அப்படின்னா இந்த புக்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த புக்கில் நம்ம எல்லாத்தோடைய போன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இருக்கு. ஒரு நல்லது கிடதுக்கு கொடுங்க, நம்ம ஒரு நல்லா பார்ப்போம், சந்திப்போம். உண்மையான நம்ம மனசு நிறைவா நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறேங்க. உங்களை எல்லாத்துக்கும் நான் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவரும் ஒரு வெற்றியாளர். கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர், இயந்திரவியல் துறையில் படித்தவர். தற்போது வெளிநாட்டிலே ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய திரு பேரின்பம் அவர்களை தனது கருத்துக்களை அளிக்குமாறு இவ்வளவு நாளைக்கு அப்புறம் எல்லாரையும் பார்க்கக்குள்ள பேசுறதுக்கே தயக்கமா இருக்கு. என்ன பேசுறது? ரமேஷ் சொன்ன மாதிரிதான் நம்ம பள்ளி பருவத்தை படிச்ச இடத்துல பேசுறதா இல்ல ஆசிரியர் எது பேசுறதுன்னு பறக்கிறோம். நான் வேணாம் இல்ல பேசு அப்படின்னாரு. நிறைய பேசுன்னு நினைக்கிறேன். ஆனா சந்தோஷம் எப்படின்னா வரும்போது சந்தோஷம். நான் சங்கர் அப்படி இல்ல, மேரேஜ் முடிவு ஒரு பக்கத்துல இருந்து பாரு, அந்த மாதிரி இருக்கு. அந்த பக்கம் பேசியிருக்கேன் தெரியல அது. ஆனா சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த இருந்து படிச்சுட்டு இன்னைக்கு நான் அதுக்கப்புறம் நான் சுகர் மில்லாம் ஒர்க் பண்ணிட்டு நான் ஒரு ஐடிலேயே பிரின்சிபல் அமைக்கிறேன். அப்போ அந்த ஃபீலிங் நான் பார்த்தேன். நான் படிக்கக்குள்ள நான் நிறைய குடும்பம் பண்ணி நிறைய சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம செட்டிலே அதிகமாக சஸ்பெண்ட் ஆனதுனால தான் நிறைய செஞ்சு மட்டும் செய்யாம நிறைய மாட்டிருக்கேன். யாராவது பிரின்சிபல் எனக்கு மேற்கொள்ள கொடுத்துருவாரு. 88-113 எல்லாருக்கும் தெரியும். ரோல் நம்பர் சொன்னாலே தெரிஞ்சிருக்கேன். நல்லா ஞாபகம் பண்ணிக்கிறேன். ஆனால் அது வந்து அப்புறம் நடுவில் கொஞ்சம் போயிட்டு என்எஸ்எஸ் கேம்ப்லாம் போயிட்டு கொஞ்சம் பேர் இது பண்ணிட்டு தேர்ட் இதில் அப்புறம் மார்க் ப்ராக்டிக்கல் மார்க்லாம் இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் இது பண்ணி சொல்லி இது நல்லபடியாக ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அதனாலதான் இப்போ அது ஏன்னா அந்த கண்டிப்பு சொன்ன மாதிரி தான் எல்லாரும் சொல்றது தான். அப்போ நமக்கு சிரமமாக இருக்குது. இன்னைக்கு நமக்கு புரியுது. ஏன்னா இன்னைக்கு என் பொண்ணு 10வது படிக்குது, ஒரு பொண்ணு 5வது படிக்குது. இப்போ தெரியுது நமக்கு. நம்ம அப்போ நல்ல ஸ்கூலில் தான் இப்போ படிக்க வைக்கிறேன் என் பொண்ணை. நீங்கள் எல்லாரும் அந்த மாதிரி தான் படிக்க வைக்கிறீங்க. அப்போ நமக்கு தெரியல. இப்போதான் நம்ம அதை உணர்றோம். அதே போல நம்ம அங்கே எப்போ எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் இப்போ தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்துருச்சு. ஆக வந்து வாட்ஸ்அப் இது பண்ணி அதில் லிங்க் நிறையா வச்சுருக்காங்க. எல்லாரும் அதை கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க. அதே போல வந்து நாகராஜ் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. எம்பிடி இன்ஜினியர்ஸ் வாட்ஸ்அப் இருக்கு. எம்பிடி இன்ஜினியர்ஸ் செட் நம்ம 88 to 91 போட்டுருக்கு. இப்போ அதில் வாங்க. அந்த அதில் எல்லாரும் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் மொபைலில் வரனாலும் இதில் வரலாம். நீங்கள் டெஸ்க்டாப்பில் வரலாம், வீட்டில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம், அதில் வந்துடலாம். அதில் வந்தால் இருக்குன்னா பக்கர் சொன்ன மாதிரி அதில் வந்தவனா தான் ஒருத்தருக்கு வந்து கம்யூனிகேஷனு. இப்போ எல்லாரும் வளர்ந்துட்டாங்க நம்ம பிள்ளைங்க. இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் அவங்களை கூப்பிடணும், உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு பையன் கல்யாணத்துக்கு நீங்க கூப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய உறவுகளை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம அந்த உறவு இங்கேயோட இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரமேஷ் மூலமாகவும் இன்னொன்று மேல் எப்படின்னா சேர்மன் சார் அவங்களுடைய மனசும் அவங்க பிரின்சிபல் சார் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே கொடுத்தாங்க பாரு. வேற எங்க பண்ணாலும் இப்போ வந்துருக்க மாட்டோம். அதை ஒத்துங்க. இப்போ இந்த தடவை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். இந்த தடவை பண்ணிட்டு இருக்கீங்க ரமேஷ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கள. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நிறைய பேர் இங்க இருந்துட்டே வரல. நான் வெளிநாட்டில் 15 வருஷம் 16 வருஷம் விளையாட்டு இருக்கேன். ஆனால் இங்க இருக்கவங்களும் வராமல் இருக்காங்க. காரணம் என்னன்னா ஏற்காடுன்னும் போது அந்த மாதிரி ஒரு ஆனால் கல்லூரிக்குள்ளார நம்ம கல்லூரியை பார்க்கணும்.
நம்ம படிச்ச கல்லூரி ஒரு தடவை பார்க்கணுன்ற எண்ணம் வந்துடுது இல்லை. நம்ம என் பொண்ணை கூட்டு என் பிள்ளைங்களை கூட்டு வரணும் அப்படின்னு இப்போ அவங்க ஸ்கூலுக்கு வர முடியல, என் ஒய்ஃப்லாம் கூட்டு வரல, இல்லைன்னா கூட்டு வந்திருப்பான். இப்போ காட்டணும் நமக்கு அந்த எண்ணம் வருது. அதனால ஒரு வாய்ப்பு நமக்கு. அதனால இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துங்க. எல்லாரும் வாட்ஸ்அப்பில் வாங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. இதெல்லாம் எனக்கு இன்னும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றதாக தெரியல அதுக்கு மேலே. ஆனால் இன்னொன்று சேர்மன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். உங்கள் எல்லா சார்பும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட் ஒரு சிறப்பு சலுகை கொடுக்குறேன்னு இருக்காரு. அதுக்காக நம்ம எல்லாரோட சார்பும் நம்ம இன்னொரு மட்டும் இல்லை, நாளைக்கு மெடிக்கல் காலேஜ் வரலாம், இது ஒரு யூனிவர்சிட்டியா வரலாம், நாளைக்கு முத்தாயமாவது யூனிவர்சிட்டி ஆகலாம், எல்லாம் வரலாம். எதை படிப்பு நம்ம பயன்படுத்தி நம்ம குழந்தைங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால அது அவருக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி வணக்கம். பேசுனப்போ கேட்டேன், ஃபேஸ்புக்கில் மெசேஜ் கிடைச்சோடனையும் நைட்டு கிளம்பி வந்திருக்காரு. ஆனால் ஒரு முன்னாள் மாணவனாக இருந்து என்னோட பேச்சஸ் கூட என்னோட அந்த டீமை அரேஞ்ச் பண்ண முடியல. நானும் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஃபோன் கான்டாக்ட் வச்சேன், அதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு என்னுடைய சீனியர்ஸ், சூப்பர் சீனியர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் உங்களை, அண்ணனாவும் உங்கள் தம்பியா இந்த இடத்துல இருந்து மனதார இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்த எனக்கு வயது கிடையாது. கடவுளை வேண்டிகளை இது தொடர வேண்டும் என்று. அடுத்து இவர் சென்னையை சேர்ந்தவர், தொழிலதிபராக இருக்கிறார். நம்முடன் கலந்துரையாட அவர்களை அழைக்கிறேன். திரு சிவனேசன். எல்லாரையும் நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இது வரைக்கும் நடந்த நிறையா மீட்டிங்கு நிறையா மிஸ் பண்ணியிருக்கேன். 3-2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மீட்டிங் ஏற்காடு வந்திருந்தேன். இந்த மீட்டிங்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணி ரமேஷ் ஒரு 15 days முன்னாடியே எனக்கு இந்த புக்லெட்லாம் வந்து 14 மீட்டிங் நம்ம எல்லாரும் வரணும்ட்டு நானும் என்னோட டெய்லி கேலண்டர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருந்தேன் 14 போகணுன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நேற்றுக்கு வரைக்கும் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் இருந்ததுனால நீ பரவாயில்லன்னு கூட நினச்சிட்டு வந்தேன். திடீர்னு 7 மணிக்கு திருப்பியும் ஒரு ஃபோன் பார்த்தேன். ரமேஷ் ஃபோன் பண்ணிட்டார் மிஸ்டு காலில். என்ன ரமேஷ் வந்து சின்னேஷ் நாளைக்கு மீட்டிங் அப்படின்னாரு. அப்போ தான் வீட்டுக்கு காரில் போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, கண்டிப்பாக சொன்ன ஒரே காரணத்தினால சரி வேறு வழி இல்லாமல் இந்த இதை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு நேற்று நைட்டு 8-9 மணிக்கு மேலே தான் டிசைட் பண்ணேன். ஆக்சுவலாக முன்னாடி பிளான் பண்ணது தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ரமேஷ் சொன்ன ஒரு காரணத்துக்காக சரி காலம்புரை அன்றைக்கி ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு சரி குழந்தைங்களையும் கூட்டின்னு வரணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக காலேஜை காமிக்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் ஏற்காடாக இருந்தால் கூட வந்துருக்கணும்னு சொல்ல முடியாது. காலேஜை பார்க்கணுன்ற ஒரு காரணத்துக்காக நான் பிளான் பண்ணி வந்தேன். அதுக்கு வந்து ரமேஷ் வந்து இல்லைன்னா நம்மளால இவ்வளோ தூரம் சேர முடியுமான்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ தூரம் இனிஷியேட் எடுக்கிறது ரமேஷோட இது. அவர் சொன்னார் 96 நம்மளோட ஜூனியராக இருந்தால் எங்களால் ஒரு தூரம் பண்ண முடியும். ஒரே ஒரு காரணம் நம்ம டீம் இவ்வளோ தூரம் சேர்றதுக்கு முக்கிய காரணம் ரமேஷ் இல்லைன்னா நம்மளாம் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுவோமான்றது சிரமமான்றது சொல்ல முடியாது. இங்கே முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நான் வந்து லிமிடெட் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன். ஒரு 13 years ஒரே கம்பெனியில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து I done my part-time BA in Anna University. After that, I came learn a lot of technology from the company and I started the own company. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி யூரோப்பியன் டெக்னாலஜி மூலிமா கடந்த ஒரு 2 years-ஆக நல்லா பாசிட்டிவாக ரன் பண்ணி வந்தேன். என்கிட்ட ஒரு 35 பேர் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் இங்கே வந்ததோட இன்னொரு நோக்கமும் என்னென்னா இந்த பாலிடெக்னிக்லேருந்து எனக்கு ஃப்ரெஷ் கேண்டிடேட் என்னால் ரெக்ரூட் பண்ணிக்க முடியுமான்னு கூட நான் அதுவும் ஒரு எண்ணத்துக்காக தான் இங்கே வந்துருந்தேன். ஆக்சுவலாக அதையும் பிளேஸ்மெண்ட்ஸ்லையும் பார்த்து அவங்கள்ட்ட எனக்கு நம்பர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் ஒரு காரணத்துக்கு தான். ஸோ இவ்வளோ பேர் நம்ம வந்து பார்த்து நிறைய பேருக்கு என்ன அடையாளமே தெரியல. நான் எனக்கும் நிறைய பேர் அடையாளம் தெரியல, ஆனால் மூஞ்சி தெரியுது, பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு சந்திப்பு ரொம்ப ரமேஷுக்கு ரொம்ப 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 நன்றி. சென்னையில் இருக்க வைத்தியநாதெலாம் நான் ரொம்ப பேசியிருக்கேன். நான் நிறைய நாள் பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். அவரும் சென்னையில் தான் இருக்கார், அண்ணா நகரில், நானும் சென்னையில் தான் இருக்கேன். we cannot able to meet, we cannot able to speakன்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்மாக வந்து நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அட்வான்டேஜாக. இன்னொன்று வாட்ஸ்அப்பில் வந்து ராஜா வந்து எல்லாரும் கோட் பண்ணுற நம்ம வாட்ஸ்அப் கூட திறந்து பார்க்கறது கூட ஒரு நேரம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இன்றைக்கி இருந்துருக்கோம். ஆக்சுவலாக போய் ப்ராக்டிக்கலாக பேசணும். நைட்டு 11:30 மணிக்கு மேலே ஏதாவது கொஞ்சம் பார்க்க முடியுதா அப்படின்றதெல்லாம் நம்ம நிலைமை இருக்குது. ஸோ எனக்காக நம்ம வந்து இதுவே எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி மெர்ஜ் சோஷியல் சாஃப்ட்வேர்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபேமிலி வைஸ் அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா அடுத்த லெவல் ஆஃப் க்ரோத் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்
இன்விடேஷன் நம்மளோட மீட்டுக்கு வர்றதுனால எங்களுக்கு வெரி வெல்கம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அதே மாதிரி எனிதிங் யூ கேன் ஆல்சோ ஷேர் வித் த பிஸ்னஸ் ரிலேஷன்ஸ் ஆர் எனிதிங்ஸ் ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். வாட் ஆர் த திங்ஸ் தே ஹேவ் டு ஷேர் வெரி வெல்கம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எல்லாரும் நன்றி தெரிவித்துள்ளேன். இந்நாள் மாணவர்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட வளர்ச்சிக்கு ஏதாவது நமக்கு தெரிந்தவரை, ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கீங்க, ஒரு சிலர்ல எனக்கு நிறைய தெரியல. அது அவங்க சொன்ன மாதிரி கல்லூரியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. இந்த வாய்ப்பு மிகவும் பெரியது. அவரோட மனசு போல நமது கல்லூரியும் வளர வேண்டும், நாமும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் படித்தவர், படிக்கக்கூடிய நாட்களிலேயே ஒரு கண்ணதாசனாகவும் ஒரு கம்பனாகவும் கவிதை எழுதியவர். அவரை அன்புடன் அழைக்கின்றேன். கண்களை வீட்டிறங்கும் கண்ணீர் துளி அல்ல, என் உயிரின் கடைசி நொடி வரை துடித்துக் கொண்டிருக்கும் கருவிலை நீ. இருந்துகொள் கதகதப்பாய் என் இமைகளுக்குள். ஒரு கவிஞனாகவும் ஒரு பொறியாளராகவும் இருந்து இந்த 88 to 88வது இந்த பேட்ச் 5வது பேட்சை பெருமைப்பட வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை தற்போது தனது கருத்தை எடுத்துரைக்க அன்புடன் அழைக்கின்றேன். அவர் பி. ரமேஷ் என்கின்ற இளங்கம்பல். நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். அதுக்கு முன்னால தாவணி கூட ஏதோ செய்கிறார்கள் என்ற புத்தகங்களை உங்க முன்னிலையில வெளியிட விரும்புறேன். ஏன்னா நான் கவிஞராகிறதுக்கு காரணம் நீங்க தான். இந்த முத்தாயம்மன் கல்லூரியில தான் நீங்க உற்சாகப்படுத்தி நான் வளர்ந்தவன் தான் நான். இன்னைக்கு என்னோட புத்தகங்கள் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, கிட்டத்தட்ட வெளிநாட்டில் இந்தியா குளோபல் பப்ளிக் சொல்லுவாங்க, இந்தியா, இலங்கை, மலேசியா அனைத்து இடங்களிலும் கிடைக்கும் மாதிரி இப்ப நம்மளோட புத்தகங்கள் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா எல்லாத்துலயுமே நம்ம புத்தகங்கள் கிடைக்குது. அந்த அளவுக்கு பிரபலமானதுக்கு காரணம் நீங்க தான். என்னை நீங்க உற்சாகப்படுத்தினா இவ்வளவு அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். அதனால இந்த புத்தகத்தை முதல்ல உங்க முன்னிலையில வெளியிட்டு அடுத்து நம்ம பேசுவோம். நண்பர்களே, மேலைக்கு யாராவது விருப்பப்பட்டா வரலாம். முக்கியமா விஜயகுமார் வரணும். விஜயகுமார் மட்டும் எதுக்காக கூப்பிடுறேன்னா, 2வது புத்தகம், அதாவது முதல் புத்தகத்துக்கு ஜீவா விமர்சனம் எழுதியிருந்தாங்க. 2வது புத்தகத்துக்கு ஏதோ செய்கிற புத்தகத்துக்கு விஜயகுமார் எழுதியிருக்காரு. அதான் அவர் கண்டிப்பா வரணும். மற்ற நண்பர்கள் யாராவது மேல வரணும்னா வாங்க. உங்க தமிழ்நாடு மட்டுமல்லாது அனைத்து தேசங்களிலிருந்தும் நம்மளுடைய நண்பர்களின் இந்த சந்திப்புக்காக வந்திருக்கும் அனைவரையும், நண்பர்களோடு இணைந்த இல்லத்தரசிகள், குழந்தைகள், மிக மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறேன். நிறைய நண்பர்களை இப்பதான் சந்திக்கிறேன். நிறைய நண்பர்களை தொலைபேசியில் பேசிக்கிறோம். அதாவது நம்ம காலம் போஸ்ட் கார்டு காலம். போஸ்ட் கார்டு அடுத்தது விளையாட்டு. இதுலயே நம்ம நான் படிக்கும் போது பயங்கரமான ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இப்பயும் அரியர்ஸ் இருக்குது. வீட்டுல எப்பயுமே நம்ம ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருப்போம். ஏன்னா நம்ம பிள்ளை நம்மள மரியாதை நினைக்கிறோம் இல்லையா. எங்க பிள்ளைங்களுக்கு நான் பெயிலோ அரியர்ஸ் வச்சிருக்கோ எனக்கு தெரியாது. அப்பானா பயங்கரமா படிப்பாரு, பயங்கரமான ஆள் நினைச்சிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு நண்பர் வந்தாரு. எங்க பையன் +2 முடிச்சிருக்கான், 1090 மார்க் வாங்கியிருக்கான். அவனை கேட்டேன், கட் ஆஃப் 175 தான். அதுக்காக திடீர்னு இருந்தேன். இந்த நண்பர் எதாச்சியா வந்தாரு. வந்தவொடனே ஏடா மச்சான், ஏடா திடீர்னு இருக்கிறேன்னா நான் இந்த மாதிரி சொன்னேன். ஏடா நீ எல்லாம் 10-15 அரியர்ஸ் வச்சிருக்கிறேன்னு கம்ப்ளீட்டே பண்ணல, நீ ஏடா பையன் 1090 மார்க் வாங்க திடீர்னு இருக்கிறான். அடா பாய். அவர நண்பர் போன பிறகு வீட்டுல கேட்டாங்க, என்னங்க இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, முடிக்கலையா? அவன் காமெடி பேசுவான், ஏதாவது காமெடி பண்ணிட்டு போறான், அதெல்லாம் பெருசா இருக்காது சொல்லிட்டேன். நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். டிப்ளமோ படிச்சதுனாலயோ படிச்ச டிபார்ட்மெண்ட்
வேலைக்கு போகல, எதுவும் பண்ண கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கலைத்துறையில தான் ஆர்வம். எல்லா பெற்றோர்களும் என்னன்னா அந்தந்த குழந்தைங்களோட விருப்பத்தை வந்து நம்ம வந்து ஒரு பயம் காரணமாகவோ அவங்க எதிர்காலத்தை நினைச்சோ நம்ம வந்து அதை செய்ய மிஸ் பண்ணிடுறோம். இப்போ எனக்கு வந்து கலைத்துறையில தான் விருப்பம் இருந்துச்சு. கவிதை எழுதணும், பாடலாசிரியராக போகணும், பிரபல கவிஞராக தான் விருப்பப்பட்டேன். ஆனால் நம்ம வீட்டில் புரிதல் இல்லாமல் கொண்டு வந்து டிப்ளமோ சேர்த்துனாங்க. அப்பா கூட நம்ம சசிவெல்லாம் சின்ன வயசுல வந்து காமெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து பாலிடெக்னிக்கோட பால் அளந்து கொடுப்பாங்கன்னு நினைச்சுதான் வந்தோம். இங்க என்ன புதுசா படிக்க சொல்றாங்க, சசி அப்ப கமெண்ட் அடிப்பாரு. அப்படிதான் வந்தோம். படிக்கிறதுல அதிகமான ஆர்வம் இல்லை. ஆனா இந்த முத்தாயம்மால தான் என்னோட கலைத்துறை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு படிகள் கிடைச்சது. கவிதை போட்டிகள்லாம் இதுக்கு முன்ன நான் கலந்துக்கிட்டதே கிடையாது. இங்கே தான் 3 ஆண்டு கலந்துக்கிட்டேன். அந்த படம் வச்சு ஒரு கவிதை போட்டி வைப்பாங்க, தலைப்பு வச்சு ஒரு கவிதை போட்டி கொடுப்பாங்க. அதில் 3 வருஷமா நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். எனக்கு பயங்கர உற்சாகம். அடடா நாம இருந்தாலும் முதல் பரிசு வாங்க முடியும் போல இருக்கு. அப்புறம் அந்த நம்ம பாலு சார் இருந்தாரு, அப்ப டிராயிங் மாஸ்டர் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி எங்க பிரின்சிபாலாவும் விட்டு போயிருக்கிறாரு. அவர் தான் அதிகமாக இந்த கலைத்துறை சார்ந்து உற்சாகம் பண்ணிட்டது. நான் எனக்கு எதுவுமே தெரியலனால எல்லா போட்டிகளையும் கலந்துக்குவேன். நாடகத்தில் கலந்துக்குவேன், கோலேஜில் கலந்துக்குவேன், ஓவிய போட்டியில் கலந்துக்குவேன். அறகுறையாக தான் எல்லாமே கலந்துக்குவேன். அதே மாதிரி பேச்சு போட்டி, எழுத்து போட்டி எல்லாத்துலேயுமே 2ஆம் பரிசு வந்தேன். இப்போ வந்து நான் முதல்ல என்னவா இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து அன்பாலையும் ஆதரவற்ற மாணவர்கள் காப்பகம்னு சொல்லிட்டு ஒரு 13 ஆண்டு காலமா ஒரு ஆதரவற்ற மாணவர்கள் காப்பக சேவையை செஞ்சுட்டு இருக்கோம் நண்பர்களோட சேர்ந்து. 70 மாணவர்கள் இருக்காங்க. அது 13 பேர் கல்லூரிக்கு போறாங்க. மற்றவங்க 1ஆவது வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா இல்லாத ஆதரவற்ற மாணவர்கள். அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா சில பேருக்கு இருப்பாங்க. அவங்க வந்து தொழுநோயாளிகளா இருப்பாங்க, இல்லைன்னா மாற்றுத்திறனாளி ஊனமுற்றவர்களோட குழந்தைங்களா இருப்பாங்க, இல்லை எய்ட்ஸ் நோயாளி அவங்களோட குழந்தைங்களா இருப்பாங்க, இல்லைன்னா யாராவது அப்பா அம்மா யாராவது மிஸ்யூஸா எங்காவது போனவங்களோட குழந்தைங்க ஆதரிக்க முடியாத குழந்தைங்க இருப்பாங்க. இப்போ இவங்க விட்டா எல்லாரும் தீவிரவாதியாக இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைங்களை நாங்கள் தத்துக்கெடுத்துட்டு அவங்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் எல்லாம் கொடுத்து கல்வி அளித்து 13 ஆண்டு காலமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த பணி நடந்துருக்கு. இந்த பணி எப்படி நடக்குதுன்னா, எனக்கு சமூக சேவை ஆர்வத்தை இந்த முத்தாயம்மாள் கல்லூரி எப்படி தூண்டுச்சுன்னா, கூட வேலைப்பட்டி குழுவுக்கு நம்ம வந்து என்எஸ்எஸ் கேம்ப் போனோம். நம்ம நண்பர்கள் தான் அங்கே போன பிறகுதான் அந்த மக்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணோம். என்னென்ன முன் வெட்டுறது, மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, விழிப்புணர்வு நாடகம் போடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு அடித்தளம் நம்ம மனசுக்கு. இதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்தது தான் இப்போ இந்த அன்பாலயம் ஆதரவற்ற மாணவர்களுக்கு அப்போ அதில் ரத்த தானம் பண்றோம், உடல் தானம் பண்றோம், கண்தானம் பண்றோம், ஏழை குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்றோம். இந்த மாதிரி சேவை பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கவிஞரா இருக்காங்க. கவிஞர் விஜயா பதிப்பகத்தில் வந்து என்னோட காதல் கவிதை புத்தகம் பார்க்கறேன். எல்லா கவிதையும் நான் எழுதுறேன். ஆனா அவங்க வந்து உட்படை நோக்கத்துக்காக காதல் கவிதை புத்தகங்கள் தான் என்னோட பிரசுரம் பண்ணாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா இது 3வது எடிஷன் வந்துருக்கு. ஏதோ சீக்கிர புத்தகம் வந்து 2வது எடிஷன் வந்துருக்கு. அந்த முதல் எடிஷன் புத்தகத்தை வந்து ஆட்சி மனோரமா வெளியிட்டாங்க. 2வது பதிப்பு வந்து கிருத்தியா உதயநிதி, நம்ம நடிகர் உதயநிதி இருக்காரு, ஸ்டாலினோட மருமக, அவங்க தான் வந்து வெளியிட்டாங்க. இப்போ 3வது வந்து மகசேச விருது பெற்ற ஒருத்தர் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கிறாரு, அவர் தான் வந்து வெளியிட்டாரு. எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு குறை. இப்போ நம்ம நண்பர்கள் வந்து நான் புத்தகம் வெளியிட்டு எல்லாத்துக்குமே நம்ம நண்பர்களை வந்து அழைப்பேன். ஒரு குறைஞ்சபட்சம் 10 பேராவது வருவாங்க. அந்த புத்தகத்தை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியாது. எல்லாமே என்னோட வளர்ச்சிக்கு எல்லாமே உறுதுணை வந்து முத்தாயம்மாள் கல்லூரி நண்பர்கள் அதில் குறிப்பிட்டிருப்பேன். எல்லா புத்தகத்தையும் உங்களை சந்திச்சுனோ இல்லையா அதில் எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருப்பேன். உங்க மொழியில புத்தகத்தை வெளியிடறதுக்கான வாய்ப்பு வெளியே ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்தேன். அந்த வாய்ப்பு வந்து இன்னைக்கு நிறைவேறுகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா, பொம்மடி சரவணனோட பையனை வந்து இங்கே அட்மிஷன் போடுறதுக்காக வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு இந்த காலேஜுக்கு வந்து இடையில 17-18 வருஷமா வரவே கிடையாது. இங்க வந்தோம், அட்மிஷன் போட்டோம். அட்மிஷன் போட்டு இங்க வந்தேன். அதாவது ஒரு ஆசிரியருக்கு மாணவனுக்கான உறவு முறைக்காக இந்த நிகழ்ச்சி சொல்றேன். அப்ப எங்களுக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த எந்த ஸ்டாஃபும் இல்லை. சுமதி மேடம் மட்டும் இருந்தாங்க, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். வந்து பார்க்கறதுக்காக வந்தேன். அவங்களுக்கு அடையாளம் தெரியுமோ தெரியாதான்னு பார்க்கறதுக்கு வந்தேன். மேடம் வணக்கம் அப்படின்னு அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு நான் பேர் சொல்ல வந்தேன். இருக்கு நீங்க சொன்ன நான் பேர் சொல்லுங்க, இருக்கு நானே சொல்றேன் அப்படின்னாங்க. அப்படியே யோசனை பண்ணிட்டு ரமேஷ் இளங்கம்மன் தானே நீங்க கவிதைலாம் எழுதிருக்கிறீங்க. எனக்கு அப்படியே பயங்கரமான சந்தோஷம். ஒரு ரூபா கொடுத்தா கூட அவ்வளவு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா நம்ம சந்திக்கவே இல்லை. நம்ம வந்து பயங்கரமான டேலண்டான ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆனா 17 வருஷம் கழிச்சு வந்து சந்திக்கும் போது அவங்க நம்ம பேரை ஞாபகம் வச்சிருக்காரு. வாழ்ந்தா பிறந்தா செத்தன இல்லாம யாரோ ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளோட பேரை வந்து பதிவு பண்ணுவோம். அவங்க அந்த மேலே சொல்லும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சிகரமா இருந்துச்சு. வந்து இப்ப எல்லாரும் வந்து நம்ம சொன்ன இந்த நண்பர்கள்லாம் எல்லாம் சந்திச்சுக்கிறோம். இது வந்து ரமேஷ் மட்டும் தான் காரணம்.
ரமேஷும் காரணம். ஆனால் அவரு கூட இணைஞ்சு நிறைய நண்பர்கள் வந்து துரைசாமி இருக்காரு, பயங்கரமா ரிஸ்க் எடுத்துக்கிறாரு. அவரு கூட வந்து மற்ற நண்பர்கள் நிறைய பேர் மறைமுகமா இருக்கிறாங்க. இதுக்கான உழைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ ஒவ்வொரு நண்பர்கள் பார்த்தா அவங்க க்ளோஸ் சர்க்கிள்ல எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க. ஐயா நான் வரேன், நீங்க வந்துருங்க, எங்க இருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்க எல்லாரும் பேசி எல்லாரும் ஒருங்கிணைந்து வந்திருக்கிறதுனால அந்த வெற்றி. இந்த வெற்றியை வந்து எல்லாரும் காரணம். அதுக்கு மிகப்பெரிய காரணம் ரமேஷ். நண்பர்களே, ரமேஷ் சொன்னாரு நீ கவிதையால ஒரு கவிதை படிக்கிறேன்னு கேட்டாரு. நான் கவிதை கொண்டு வந்திருக்கேன், ஆனா கேட்கறதுக்கான பொறுமை இருக்கா என்னன்னு தெரியல. ஓகேன்னு சொன்னா நாங்க வந்து ஒரு 3 நிமிஷம் கவிதை இருக்க சொல்றேன். இந்த வேணாம்னாலும் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து கடைசியா நம்ம வந்து 21/2/1991 பிரிவு உபச்சாரங்கள்லாம் நடந்துச்சுங்க மேடையில. அப்போ வந்து ஒரு கவிதை படிச்சேன் கடைசியா. அதனால கொஞ்சம் மட்டும் சுருக்க மட்டும் சொல்லிடுறேன். இதோ இங்கிருக்கும் அனைத்து நட்பினங்களையும் இனி ஒரு சேர ஒரு தொலைக்காட்சி பெட்டியிலோ அல்லது வானொலி பெட்டியிலோ எந்த ஒரு அலைவரிசையிலும் கூட இனி கண்டு ரசிக்க முடியாது. அப்ப ஃபீலிங் அப்பதான் ஒண்ணும் இல்லையா, அப்பதான் போஸ்டுக்காக இருக்காங்க. கல்லூரி வளாகமே போய் வருகிறோம் நட்பிடங்களே, நாணம் கொண்டவர்களே. அப்ப பொண்ணுக்கு ஒரு 2 பேரை கூட நாங்க படிச்சாங்க. அவங்களுக்காக ஒரு சில நட்பிடங்களே, நாணம் கொண்டவர்களே போய் வருகிறோம். கல்லூரியின் காவல் மரங்களே, இந்த மரம் கல்லூரியின் காவல் மரங்களே, எங்களின் வழியெடுப்பு விழாவிற்காகவா இலையுதிர்த்து அஞ்சலி செலுத்துகிறீர்கள்? அப்ப இலையெல்லாம் உதிர்ந்த காலம். எங்களின் நினைவுகளை மண்ணோடு மண்ணாய் புதைத்து வைத்துக் கொண்ட புனித வாசங்களே, மேகங்களுக்கு கூடு கட்டி கொடுப்பதற்காகவே வீடுகளை கட்டி வைத்திருக்கும் வீதிகளை போல் கற்றவர்களை பொறியாளராகவே காலத்திற்கும் கட்டப்பட்ட எங்களின் முத்தாயம்மாள் கல்லூரியை இல்லைன்னா நீங்க மேடையில கவிதை படி கொண்டிருக்க மாட்டாங்க. உன்னை விட்டு பிரியும் எங்களின் விரல்களுக்கு முத்தமிட்டு விடை தருவாயா? எங்கள் கல்லூரியை நீ எங்களுக்கு விடை தந்தாலும் தலைவியின் பிரிவுக்கு பிறகு அவள் தாவணியை தலைக்கு வைத்து படுத்திருக்கும் தலைவனை போல் நாங்கள் எப்போதும் உன் நினைவிலேயே இருப்போம். 25 வருஷம் கழிச்சு நம்ம திரும்ப இப்படி ஒரு கவிதையை அன்று வாசித்தோம் 1991. இதோ இன்றும் உயிராய் உடலாய் உதிரமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எங்கள் நட்பு. நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை நரம்பற்ற வீணைக்கு சமம். நரம்பில்லாத வீணைக்கும் விறகு கட்டைக்கும் வித்தியாசம் அதிகம் இருக்காது. ஆழமான அன்பே அழுத்தமான நட்புக்கு அணிகிறது. சேர்ந்து அமர்ந்து தேநீர் அருந்துவதும் கடற்கரை மனதில் கனவுகளை பகிர்ந்து கொள்வதும் பழக்கத்தை வளர்க்கலாம். ஆனால் இவற்றால் மட்டுமே ஆழமான நட்பு அருகிவிடாது. இந்த சுயநல பொழுதுபோக்குகளில் நாம் இன்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம், இதயத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. எங்கள் நட்போ அதையும் தாண்டி புனிதமானது. எங்கள் நட்பில் கோப்பெருஞ்சேலன் பிசுராந்தையாரும் உண்டு. கண்ணன் துரியோதன் நட்பும் உண்டு. ராமனுக்கு தோல் கொடுத்த குகன் சுக்ரீவனின் நட்பும் உண்டு. பாரி கபிலன் நட்பும் உண்டு. உலக சரித்திரம், ராமாயணம், மகாபாரதம் என எல்லாவற்றையும் தாண்டி எத்தனையோ நண்பர்களை சந்தித்திருக்கிறது. அந்த நண்பர்களும் மார்க்சும் ஏங்கல்ஸும் தனி மரியாதைக்குரியவர்கள். இவர்களைப் போல் வேறெந்த 2 நண்பர்களின் சங்கமத்திலும் புதுயுகம் படைக்கும் புரட்சிக்கான பூபாலம் பிறந்ததில்லை. இந்த 2 நண்பர்களும் கூட்டாக தயாரித்த பொதுவுடைமை அறிக்கைதான் இன்றளவும் மார்க்சிய வாழ்க்கையில் விபுலியமாய் இருக்கிறது. எங்கள் நண்பர்களுக்குள்ளும் இப்படி ஏராளமாய் தாராளமாய் பொதுவுடைமை பூங்காவில் பூத்து கிடக்கிற பூக்கள். வள்ளுவன் 4 அதிகாரத்திலே நட்பை ஆய்வு செய்கிறான். 40 குறள்களில் நட்பு செய்பவருக்கு ஆலோசனை வழங்குகிறான். நண்பர்களை தேர்வு செய்வதில் அதிக விழிப்புணர்வு அவசியம். 1000 நபர்களிடம் 1000 பேர்களிடம் அறிமுகம் நிகழ்ந்தாலும், ஏன்னா நம்ம வெளியில போன பிறகு எத்தனையோ 1000 பேர் பழகிருப்போம். 1000 நபர்களிடம் அறிமுகம் நிகழ்ந்தாலும் ஆழமான நட்புக்கு உரியவர்கள் 6 பேர் கூட தேர மாட்டார்கள். அது நிச்சயமான சத்தியமான உண்மை. முத்தாயம்மாள் கல்லூரி நண்பர்களை தாண்டி இன்னும் இந்த 23 ஆண்டுகள் கடந்தும் இளையத்திற்கு நெருக்கமான தோழர்களை இன்னும் எங்கும் அதிகமாக சந்திக்கவே இல்லை. இது சத்தியமா உண்மை. நண்பரை கைத்தட்டுங்கப்பா. என்னப்பா முதல் பார்வையிலேயே ஏற்படும் காதலும் நட்பும் உண்மையானவை அல்ல. சோதனை வரும்போது இந்த காதலும் நட்பும் சொல்லிக் கொள்ளாமலே கலந்துவிடும். சோதனைகளின் வெப்பை தாங்காமல் பாலமாக பிறந்திருக்கும் நெஞ்சில் அமுத தாரையாக அண்மை
வாழ்வின் மீதான வசீகரத்தை வளர்ப்பதே நட்பு. நல்ல நட்பு மனிதனின் மரணம் வரை மாலை நிழலாக நீடும். வறுமையிலும் துயரத்திலும் இணைப்பார்கள் தருவது இனிய நண்பர்களே. இப்ப நம்ம நட்பு எப்படி போயிட்டு இருக்குன்னா, போஸ்ட் கார்டு இதெல்லாம் தாண்டி, வானொலி பெட்டி தாண்டி, தொலைக்காட்சி பெட்டி தாண்டி, இமெயில் தாண்டி, செல்பேஸ் தாண்டி, பேஸ்புக் தாண்டி, வாட்ஸ்அப் தாண்டி, இனம், மொழி, நாடு என அனைத்தும் தாண்டி எங்களின் நட்பு இதயத்திற்கு நெருக்கமாய் இன்னும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கடைசியா ஒன்று, என் புகழ்பாடும் பரிவாரங்களை மட்டுமே நான் பக்கத்தில் வைத்துக் கொண்டேன். எப்படி சொல்றது, என் புகழ்பாடும் பரிவாரங்களை மட்டுமே நான் பக்கத்தில் வைத்துக் கொண்டேன். நண்பனை போல் யாரிடமும் நான் நடித்தது கூட இல்லை என்றார் மாவீரன் நெப்போலியன். மாவீரன் வந்து நெப்போலியன் பயங்கர படைப்பு, ஒருத்தருக்கே போனாரு, நிலம்லாம் பிடிச்சாரு, எல்லாம் பிடிச்சாரு. ஆனா நண்பர்கள் ஒருத்தர் கூட அவருக்கு இல்லை. அவர் தன் அந்திம காலத்தில், அதாவது சாவர காலத்தில், அந்திம காலத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலில் விழிகளுக்கு தென்படாத வெகு தொலைவில் ஆளரவமற்ற செயின்ட் ஹெலினா தீவில் ஆயுள் கைதியாக, நண்பர்களுக்கு நோயுற்று அனாதையாக, சாட்சி கூட இல்லாமல் ஒரு நாள் சாவி சந்தித்தார். நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை சாட்சி இல்லாத மரணத்துக்கு சமம். மாவீரன் நெப்போலியன் பல வெற்றிகளை தாண்டி நிலப்பரப்பை மட்டுமே ஆக்கிரமித்தார். நாங்கள் இன்று வரை பல சோதனைகளையும் தாண்டி வெற்றிகரமாய் எங்கள் நண்பர்களின் இதயப்பரப்பை மட்டும் ஆக்கிரமித்திருக்கிறோம். எனவே எங்கள் சுக துக்கம் மட்டுமல்ல, எங்களின் மரணம் மட்டுமல்ல, எங்களின் மரணம் தாண்டியும் இந்த நட்பு காலங்காலமாய் தொடரும். நன்றி.